நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது விறுவிறுப்பான சுவாரஸ்யமான ஒரு சிறுகதையை பற்றி பார்ப்போம் வாங்க. விடியற் காலை இதமான காற்றில் நடந்து செல்வது சுகமாயிருந்தது வெங்கடேசனுக்கு. ஆமாம், இன்னைக்கு என்ன ராமுவை காணோம் யோசித்தவாறு வீட்டுக்கு திரும்புகையில் எதிரே ராமு வந்து கொண்டிருந்தார். வெங்கடேசன் இன்னைக்கு எழுந்ததே லேட்டுப்பா. நான் சொல்லியிருந்த மாதிரி என் பையனையும் அவன் பொண்டாட்டியையும் வெளியே அனுப்பிட்டேன்ப்பா. நானும் பிரேமாவும் மட்டும்தானே, அதனால நிம்மதியா ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கி நிதானமா எழுந்து வர்றேன். ராமு ரிட்டையர்டு வாத்தியார். ஓரளவு வசதி தேடி வைத்துள்ளார். 2 பிள்ளைகள். பெரிய பையன் அவன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டதால் தள்ளி வைத்து விட்டார். சிறியவன் அன்பழகன் நல்ல பண்பாளன், அப்பாவிடம் மரியாதை கொண்டிருப்பவன். ராமுவே அன்பழகனுக்கு உமாவை பார்த்து திருமணம் செய்து வைத்து 10 ஆண்டுகள் ஆயிற்று. இருப்பினும் ராமுவிற்கும் அவர் மனைவிக்கும் எல்லாரும் தன் விருப்பப்படியே நடக்க வேண்டும், அடங்கி போக வேண்டும் என்ற உணர்வே இருந்தது. மருமகளை எப்பவும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவ என் பொண்டாட்டி மதிக்கிறதே இல்லப்பா. ஒரு நாளைக்கு காரங்கொட்டி வைக்கிறா, ஒரு நாளைக்கு உப்பு சப்பு இல்லாம சமைச்சு வைக்கிறா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா ரொம்ப மோசம். என் புள்ள அவன் பொண்டாட்டி பொண்ணோட ரூமுக்குள்ளேயே புகுந்து கிடக்குறான்ப்பா. இப்படி தினம் தினம் குறை சொல்லி கொண்டே இருப்பார். போன வாரத்தில் தான் என் மருமகளுக்கு சம்பாதிக்கிற திமிருப்பா. அவ இஷ்டத்துக்கு வர்றா போறா, மரியாதை தராத அவர்களை வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு பாக்குறேன் என்றார். இன்று சொன்னபடி செய்து விட்டதாக சொல்லிக் கொண்டு வந்து நிற்பதை பார்த்ததும் பகீரென்றாகிவிட்டது. ராமு, உங்களை எத்தனை நாள் எங்கள் வீட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிற? இப்ப கண்டிப்பா போறோம், அழைத்து சென்றார் வெங்கடேசன். இவதான் என் மனைவி யமுனா, வெங்கடேசன் அறிமுகப்படுத்தினார். வெங்கடேசன், வீடு பெருசா இருக்கு, ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என் மருமகள் கீதா டைம் கிடைக்கும் போது அழகு பண்றது. அங்க பாருங்க, அந்த ஷெல்ஃப்லே இருக்கிற கோப்பைகள் மொத்தம் என் பேரன் தீபக்கோடது. விளையாட்டு, படிப்பு, பாட்டுன்னு அவன் வாங்குற பரிசுக்கே தனி ரூம் வைக்கணும் போல இருக்கு, பெருமை பொங்க கூறினார். ஆமா, மணி 8:30க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் யாரும் எழுந்திருக்கலையா? எதுவும் கேட்க மாட்டியா வெங்கடேசா? எதுக்கு கேட்கணும்? குடும்பம்னா எல்லாருடைய மனசும் சேர்ந்ததுதான். என் பிள்ளைக்கு தனியார் கம்பெனில வேலை பளு சாஸ்தி. மருமகள் கீதாவும் தனியார் கம்பெனில டைபிஸ்ட். 8 மணி நேரம் உட்கார்ந்தே இடுபொடியும். பேரன் கராத்தே, நடனம், பாட்டுன்னு ஸ்கூல் நேரம் போக நிறைய கிளாஸ் போறான். இந்த மெஷின் லைஃப்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்களுக்கு கிடைக்கிற சுகம். நம்ம காலம் வேறு ராமு. இந்த காலத்துல நிறைய எதிர்பார்ப்புகள், சுமைகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கீதாவும் சமையல்ல சின்ன சின்ன தப்புகள் பண்ணத்தான் செய்வா. குறைகள் இருந்தாலும் பெரிதுபடுத்த மாட்டோம். கை நிறைய பென்ஷன் வாங்குறோம். ஏதாவது ஆசைன்னா ருசிக்காக சிலது கடைகளில் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். மருமகளும் மனுஷிதானே. இந்த காலத்தில் 2 பேரும் வேலைக்கு போகும்போது வீட்டு வேலைகளை புருஷனும் ஷேர் பண்ணிக்கிறான். நாமளா ஒரு பெண்ணை பார்த்து கட்டி வச்சுக்கிட்டு அவளை குறை சொல்லிக்கிட்டே மகனோட சந்தோஷத்தை கெடுக்கிறது தப்புப்பா. குறை நிறைகள் இருக்கும், விட்டுடணும். பெரியவங்க நாம எதையும் நிறைவான கோணத்தோட எடுத்துட்டு போனா அதுங்களுக்கே நம்ம மேல தானா பாசம் வரும். நமக்கு முடியாதப்ப உண்மையான அன்போடு பார்த்துப்பாங்க. நான் சம்பாதிச்சு வீடு, இதன் இஷ்டப்படி இல்லைன்னா போங்கன்னு நீ அனுப்பினது சரியில்லை. நீங்க 2 பேர் மட்டும் நிறைகளோட அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்கு புள்ள குட்டி பெத்துக்காம அப்படியே நம்ம விருப்பப்படியே வாழ்ந்திருக்கலாமே. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன், யோசிச்சு பாரு. இறுகிய முகத்தோடு இருந்த ராமு, அப்ப நான் வரட்டுமா? கிளம்ப எதிரறை திறந்தது. கலைந்த கூந்தலுடன் கீதா. கீதா, நான் சொல்வேனே, என் சிநேகிதன் ராமு இவர்தான். வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? காஃபி கொண்டு வரேன். ஆச்சுமா, நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன் கிளம்பினார். வெளியே போய்விட்ட நம் மகனின் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும். நாம் மருமகள் உமாவை வெறுத்தாலும் தண்டனை நம் மகனுக்கும் அல்லவா சேர்ந்து கொடுத்து விட்டோம். யோசித்தாறு வீட்டை அடைந்தார். அங்கே உமாவின் கொலுசு ஒளி கேட்கவில்லை. பேத்தி பேப்பர் படித்து கொண்டு உட்காரும் நாற்காலி காலியாக இருந்தது. மருமகளிடம் சண்டை போடும் பிரேமாவின் ஓயாத வாய் மூடியிருந்தது. சே, வரட்டு கௌரவம், மரியாதை பார்த்து இவர்கள் இல்லாததை நாம சந்தோஷம்னு நினைச்சோமே. குறைகளே இல்லாத வாழ்க்கை கூட வெறுமைதான். மகனையும் மருமகளையும் எப்படியாவது அழைத்து வந்துவிட வேண்டும். முடிவெடுத்தவராய் படுக்கைக்கு போனார் ராமு. இத்துடன் இந்த கதை முடிவடைந்து. இந்த கதை பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.